ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் சுவாமி, இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஆண்டவரே, உம்முடைய சபையிலே நாங்கள் ஒன்று கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் நாம் ஜான் 15ல் நம்ம ஜீசஸுடைய சில முக்கியமான அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு சில விஷயத்தை நம்ம ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு நாம் இன்னைக்கு இதுக்கு நம்ம போகலாம். அப்போது ஜான் 15 அதோடைய முக்கியத்துவம் என்ன? நம்ம போன வாரம் ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன். ஜான் 15 எந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு சாப்டர்? ஆமாம், அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸு, மற்ற காஸ்பல், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 காஸ்பல்லையும் மேல் வீட்டறையில் இந்த திருவிருந்தை ஜீசஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இருக்குது. அந்த காரியம் யோவானில் வெளிப்படையாக இல்லாமல் இங்கே நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் அப்படின்ற ஒரு புதிய கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதாவது திருவிருந்துடைய பேஸ் என்னவோ அதை ஜீசஸ் ஒரு டீச்சிங்காக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஸோ ஜான் ரிச்சுவலான ஒரு விஷயத்தை விட அந்த ரிச்சுவலுக்கு பின்னாடி இருக்கிற பேசிஸ்க்கு தான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். ரைட், இங்கேயும் அவர் அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம இப்போ பார்த்தோம். சரி, அடுத்தது அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைன் எக்ஸாம்பிள், மெட்டஃபர், அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள்லேருந்து அந்த வைன்ன்றது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது, அது சிம்பலைசஸ் அவங்கள, இஸ்ரேல் மக்களை சிம்பலைஸ் பண்ணுது. அப்போ ஆண்டவர் புதிய இஸ்ரவேலராக நம்மளை கொண்டு வராரு. இப்படி நிறைய அதுக்கு பின்னாடி இருக்க மெட்டஃபோரிக்கல் ஊமைகள், அந்த ஊமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னில் நிலைச்சிருக்கணுன்றத, அபைட் இன் மீ, அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு என்னன்னா, கமாண்ட்மெண்ட் ஆஃப் லவ், ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாயிருங்கள் என்கின்ற கமாண்ட்மெண்ட் ஆஃப் லவ் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அதை கொடுக்குறாரு. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஏன் லவ் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த லவ் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் டிவைன் ஒன். அந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா நோ ஹையரார்கி, பெரியவர் சின்னவர், இந்த உலகம் ஹையரார்க்கியில் இருக்குது. அப்போது ஆண்டவருடைய அன்பில் ஹையரார்கி இல்லை. நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு வரப்போகிற பெர்சிக்யூஷன் பற்றி பேசுகிறாரு. திரும்பவுமா ஹோலி ஸ்பிரிட் பற்றி அங்கே சொல்கிறார். செகண்ட் டைம் மொத்தம் 3 முறை ஹோலி ஸ்பிரிட் பற்றி பேசுகிறாரு. சாப்டர் 14, 15 and 16. அதில் தான் நம்ம ஒரு குரூப், நீங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண டீம் 14 நினைக்கிறேன். பட் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா நம்ம திரும்பியும் அடுத்த டிஸ்கஷன் வச்சு நம்ம ப்ரெசன்டேஷன் வச்சுக்கலாம். ஸோ 15லையும் ஹோலி ஸ்பிரிட் பற்றி அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அவர் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் விட்னஸ் அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறார். சாட்சி கொடுக்குற ஒரு ஆவியானவர், நீங்களும் எனக்கு சாட்சிகள் அப்படி சொல்லி அதை முடிஞ்சிருச்சு. சரி, கடைசியாக 16 and 17 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 16 and 17ஓட ஜீசஸுடைய ஸ்பீச் முடியுது. இதுக்கப்புறம் நேராக சிலுவையில் அடிக்கப்படுறது தான். ஸோ நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் இந்த ஜான் கோர்ஸ் இன்னைக்கு ஒரு வாரம், மேபி நெக்ஸ்ட் வீக், அதுக்கு அடுத்த வீக், அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 வாரத்தில் காஸ்பல் ஆஃப் ஜான் வில் பி ஓவர். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ புக், நம்ம உள்ளே போக போகிறோம். சரி, இப்போது சாப்டர் 16 நம்ம பார்த்தோம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த 16, 17 ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதான் அதுக்கு பேர் ஃபேர்வெல் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடைசியாக பேசுகிற சில வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஒரு ஃபேர்வெல், ஒரு ப்ரேயர் முடிஞ்சு, ஒரு ஜெபம் பண்ணுறாரு, கடைசி வார்த்தை பேசுகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 16, 1, 2, 3, 4, 5, 6 6 செக்மெண்ட்டாக 16, 17 நம்ம பிரிச்சுருக்கோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். செக்மெண்ட் 1
அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன நினைச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. எல்லாம் சொன்னவர் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ அவங்க கிட்ட சொல்றாரு. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நினைவிருக்கும்படி இவைகளை இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுடைய கூட இருந்தபடினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு நான் சொல்லவில்லை. இப்போது நான் என்னை அனுப்பினிடத்திற்கு போகிறேன். அங்கே எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் உங்கள் உள்ளம் துக்கத்தால் நிறைஞ்சிருக்குது சொல்லி என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கான்செப்டை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துன்புறுத்தல். சபை துன்புறுத்தப்படுதல். இந்த சபை துன்புறுத்தப்படுதலை பற்றி நம்ம எப்படி யோசிக்கிறது? இங்கே ஜீசஸ் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறாரு. உங்களை என்ன பண்ணுவாங்க? ஏன் இந்த துன்பப்படுத்தலை பற்றி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சபை துன்புறுத்தப்படுதல். ஜீசஸ் சொல்கிறாரு, நான் போனதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க? துன்புறுத்துவாங்க. ஆனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், ஏன்னா துன்புறுத்தப்படும் போது நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார்ல. ஸோ இந்த துன்புறுத்தலை நம்ம எப்படி பார்க்கலாம்? சபை துன்புறுத்தப்படுதல். ஏன் துன்புறுத்தப்படுதல் அவசியம்? ஏன் சபைக்கு துன்புறுத்தல் நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் 2 சென்ச்சுரிஸ் நம்ம எடுத்தோம்னா, சர்ச் ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஆஃப் பெர்சிக்யூஷன் சொல்கிறோம். திருச்சபைக்கு பாடுகளின் காலம். இங்கே அவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் சொல்கிறாங்கல்ல. யாரை பற்றி சொல்கிறாரு? ஜூஸ், யூதர்கள். ஃபர்ஸ்ட் சபையை துன்புறுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ், யூதர்கள். அவங்க ஏன் துன்புறுத்தினாங்க? நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஃபுல்லாக பார்த்தோம். எங்கே பவுல் செஞ்சு ஊழியம் போனாலும் பின்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க? போனாங்க. பின்னாடியே போயிட்டு பவுலை அவங்க அந்த சின்ன டீம், ரொம்ப சின்ன யங் சர்ச், ஆனால் அதை அவங்க என்ன பண்ணாங்க? கஷ்டப்படுத்தினாங்க. ஒரு சிறிய திருச்சபையாக இருக்குது, அதை அவங்க என்ன பண்ணாங்க? கஷ்டப்படுத்தினாங்க. அப்போது ஏன் அவங்க துன்புறுத்தினாங்க? அவங்க இவங்களை ஒரு தங்களுக்கு ஆபத்தா என்ன பண்ணாங்க? நினைச்சாங்க. ரைட். அவங்களுடைய சிஸ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு த்ரெட்டா பார்த்தாங்க. சரி, இவங்களுக்கு அப்புறம் யார் துன்புறுத்தினா? ரோமர்கள் துன்புறுத்தினாங்க. ரோமர்கள் ஏன் துன்புறுத்தினாங்க? ஃபர்ஸ்ட் சின்னதாக இருக்கும்போது யூதர்கள் துன்புறுத்தினாங்க. ஆனால் அதையும் தாண்டி சர்ச்சு பெருசாக வளர்ந்துருச்சு. சர்ச்சு பெருசாக வளர்ந்தவொன்னே சர்ச்சை யார் துன்புறுத்தினா? ரோமர்கள் வந்து துன்புறுத்துறாங்க. ஏன் ரோமர்கள் துன்புறுத்தினாங்க? அவங்களும் த்ரெட்டை தான் யோசிச்சாங்க. ரைட். இவங்க என்ன த்ரெட்டா யோசிச்சாங்க தெரியுமா? ரிலீஜியஸ் த்ரெட்டா யோசிச்சாங்க. ரோமர்கள் என்ன த்ரெட்டா யோசிச்சாங்க? யூதர்கள் திருச்சபையை தங்களுடைய மதத்துக்கும் தங்களுடைய கலாச்சாரத்துக்கும் எதிரியா பார்த்தாங்க. ரோமர்கள் தங்களுடைய அரசியலுக்கே கிறிஸ்தவர்களை எப்படி பார்த்தாங்க? எதிரிகளா பார்த்தாங்க. ஸோ ஜீசஸ் சொல்ற இந்த பெர்சிக்யூஷன் அப்போ 3 விஷயத்துல வருது. சோசியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ். இந்த 3 விஷயத்திலையும் திருச்சபையை சமுதாயம் என்னவா பார்த்தது த்ரெட்டா பார்த்துச்சு. அப்போ திருச்சபை ஏன் இந்த 3 விஷயத்தையும் த்ரெட்டா பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபை சில மாற்றங்களை சொசைட்டியோட செஞ்சிருச்சு. சபை இருக்கிறது சொசைட்டிக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரைட். இப்போ உதாரணத்துக்கு சொசைட்டின்னு வரும்போது சபை எங்க யார் கூட போய் சாலிடாரிட்டி காட்டினாங்க? சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் இருக்குது. அப்பரு, மிடிலு, லோவரு.
அப்போ சபை நேரடியாக எங்கே போச்சு? இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ சோஷியலி பெர்சிக்யூட்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி சபை என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க பொலிட்டிக்கலா? நீரோ மன்னர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார். அப்போ நீரோ மன்னர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்னா அதுக்கு என்ன ரீசன் சொன்னார்? அவங்க குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. என்ன குழப்பம் சபை அவங்க விளைவிச்சிருப்பாங்க? நம்முடைய காஸ்பல் எந்த விதத்தில் நீரோ மன்னனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும்? சரி சரி, ஜஸ்ட் அவங்க ஒரு ரூம்ல தானே சொல்றாங்க. எந்த விதத்தில் ஒரு ராஜாவுக்கு அவங்க த்ரெட்டா ஆயிருப்பாங்க? ஒரு 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 ஆயுதம் ஏந்தலை, ஒரு ஒரு டீமா செயல்படலை இல்லை, ஆனால் அவங்களை கொல்லணும்னு நினைக்கிறார். ஏன்? அவங்க ராஜாவா யாரை சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க யாரையும் எதிர்த்து போகலை, எதுவும் பண்ணலை. அவங்க நீரோவை தங்களுடைய ராஜாவா என்ன பண்ணிக்கல, ஏத்துக்கல. பொலிட்டிக்கலி அவங்களுக்கு யார் அரசர்? ஜீசஸ். அவங்களுக்கு ரைட். சோசியலி அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களோட மூவ் பண்ணாங்க. பொலிட்டிக்கலி. ரிலீஜியஸ் சொல்லவே வேணாம். ரிச்சுவல்ஸை எதையும் ஃபாலோ பண்ணலை. ரோமர்களுடைய சடங்காச்சாரத்தையும் எதிர்த்துட்டாங்க, யூதர்களுடைய சடங்காச்சாரத்தையும் எதிர்த்துட்டாங்க. அவங்களோட திங்கிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ரைட். இப்போ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா, ஏன் சபை துன்புறுத்தப்பட்டது? ரைட். பட் இந்த துன்புறுத்தல்களுக்கு நடுவில் தான் சபை வளர்ந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. துன்புறுத்தல்கள் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 2 centuries தான் சபையுடைய கோல்டன் பீரியடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சபை அந்த துன்புறுத்தல்களுக்கு நடுவில் அதோடைய கோர் டாக்ட்ரைன், அதோடைய ரியல் ட்ரூ காஸ்பலில் சபை எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் சபை வளர்ந்துருச்சு. பட் கொஞ்சம் காம்ப்ரமைசஸை என்ன பண்ணாங்க? பர்சிக்யூஷன் குறைய அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைசஸை என்ன பண்ணிக்கிட்டாங்க? அதிகப்படுத்திக்கிட்டாங்க. காம்ப்ரமைசஸ் இன்க்ரீஸ் ஆக பர்சிக்யூஷன் தானாகவே என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போயிடுச்சு. கடைசியில் ஒரு கட்டத்தில் இவங்களே மற்றவங்களை பெர்சிக்யூட் பண்ணுற அளவுக்கும் போயிட்டாங்க. அதுவும் இருக்கு. ரைட். ஸோ இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் வி ஸ்டாண்ட் ட்ரூ டு த காஸ்பிள், பர்சிக்யூஷன் அப்படின்றது தவிர்க்க முடியாதது, அது கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்றத ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? இங்கே எம்பசைஸ் பண்ணுகிறார். அதான் பாயிண்ட் 1. ஏன்னா நான் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக துன்பம் வரும் என்பதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ரைட். ரெண்டாவது, அகைன், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட இருப்பதற்காக நான் போகிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 7, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இங்கே ரோல் பார்த்தீங்களா? அவர் 8 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ரைட். இப்போ என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார்னா எப்படி உணர்த்துவார்? நம்ம எப்பவுமே இதை சொல்கிறோம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவார்? அது எப்படி செய்வார்? நம்ம மூலமாக தான் செய்வார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ண போறார்னா, அவர் நம்மை இதுக்கு இந்த உலகத்திற்கு ஆப்போசிட்டா நிக்கிறதுக்கான தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துறதுக்கு நம்மளை என்ன பண்றாரு? அவர் he will motivate. அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, he empowers, guides and leads. 3 வேலை செய்கிறார். பலப்படுத்துறாரு, வழிகாட்டுறாரு, அவரே நம்மளை தலைமையை தாங்கி கொண்டு போறாரு. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாயத்தை குறிச்சும். இப்போ
வாட் இஸ் சின்? பாவம்னா என்ன? அதிகமாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் பாவம். பாவம், பாவத்துக்கு 2 மீனிங் வேற இருக்குது இல்லை? பாவம் புவா அப்படின்னு சொல்கிறதும் அதில் வருது, பாவம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. பாவம்னு சொன்னால் பாவம்னு ஒன்று இருக்குது. ரைட், ரெண்டு அர்த்தம் இருக்குது. சின்னுனா என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி மிஸ் ஆகிறது நியாயப்பிரமாணத்தின்படி. நம்ம புதிய பிரமாணத்தின்படி ஆமாம், நாம் வந்து எது பாவம் எது பாவம் இல்லை, எது குற்றம் இல்லை, அதை வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிற இடத்துல யாரை நிறுத்த போறாரு? நம்மளை. ஹோலி ஸ்பிரிட் எம்பவர்ஸ் அஸ் இல்லை? அப்போ எவ்வளோ பெரிய பொசிஷனை வந்து ஆண்டவர் வந்து நம்ம கையில் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அப்புறம் எது நியாயம், எது நீதி, எது பாவம், இது அத்தனையும் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பொசிஷனை யாருக்கு தருவார் ஆண்டவர்? நமக்கு தரார். அவரோட டிசைபிள்ஸ் கொடுக்குறார் ஹோலி ஸ்பிரிட் மூலமா. எப்படி? இதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்றேன். ஏன்னா மனுஷங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதை அவங்களால என்ன பண்ண முடியாது? ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ டேவிட் இருக்காரு, தாவீது ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி வர்றது வரைக்கும் அவர் என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம்? நான் செஞ்சதை குறித்து இல்லை, அவர் மைண்ட் இப்படி போகும்ல, இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு போச்சு. இன்னொருத்தர் வந்து அவருக்கு சொல்கிற வரைக்கும் தான் செஞ்சது அவரால் தப்புன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. ஸோ கடவுள் அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார். அது நமக்கே நம்ம பண்ணிப்போம், மற்றவங்களுக்கு நம்ம செய்வோம். அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் காடோடைய வழி நடத்துதல். ஸோ அது மட்டும் இல்லை, எது நியாயம், எது நீதி, எது சரி, இதை இந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஒரு பெரிய பவரை கொடுக்குறார். ரைட்? அப்போ எப்படி சொல்றது, ஆக்சுவலா ஆதாம் ஏவாள் 2 பேரும் அந்த தோட்டத்தில் மிஸ் பண்ணது இது தான். அவங்க என்ன நாலேஜ் கேட்டாங்க? குட் குட் ஈவில், குட் அண்ட் ஈவில், இந்த நாலேஜ் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரைட்? இந்த நாலேஜ் போதுமா ஒரு மனுஷனுக்கு? எது குட் எது ஈவில்னு தெரிஞ்சுக்கிறது? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த குட் யாருக்கு, இந்த ஈவில் யாருக்கு அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்கே ப்ராப்ளம் ஆயிரும். எனக்கு குட்டா இருக்கிற எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு குட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட்? எனக்கு ஈவிலா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஈவிலா இருக்க மாதிரியாம கூட போகலாம். ஸோ அவங்க எடுத்துக்கொண்ட நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் சென்டர்ட் நாலேஜ். அந்த அதனால தான் மறைமுகமாக நம்ம கடவுள் சொல்றாரு, இது வேண்டாம் உங்களுக்கு, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் டைன்னு சொல்றாரு பாருங்க. அதோட காரணம் என்னன்னா, இந்த சுயநலமே உங்களை வாழ விடாது. கரெக்ட்? அதுதானே இன்னைக்கு நடக்குது. நமக்குள்ள இருக்கிற அந்த சுயநலமே இப்போ எல்லாரும் சுயநலமா இறங்கும் போது என்ன ஆகுது? அந்த இடம் போட்டி பரபரப்பா இருக்குது. குட் அண்ட் ஈவில், இதுதான் நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ இந்த உலகம் நமக்கு சில விஷயங்களை இதுதான் குட் அப்படின்னு காட்டுது, இந்த உலகம் சில விஷயங்களை ஈவிலா வச்சிருக்குது. ஸோ we are in a difficult position. என்ன டிஃபிகல்ட் பொசிஷன் இருக்கணும்னா, எது தப்பு எது சரி அப்படி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அவர் என்ன பண்றாருன்னா, டிசிஷன் மேக்கிங்ல நமக்கு என்ன பண்றாரு? ஹெல்ப் பண்றாரு. அதனால தான் பியூட்டிஃபுல் பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய லைஃப்பில் எடுக்கப்பட்ட டிசிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த டிசிஷனாக இருந்தாலும் சரி, ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதை லீட் பண்ணுங்க. வாரும் தூய் ஆவியானவரே அப்படின்ற தலைப்பு தான் போன வாரம் பார்த்தோம். அப்போ ஒரு கேள்வி, வாரும் தூய் ஆவியானவரேனா அவர் இல்லையா நம்ம கூட?
இல்லை? வாரும் தூய ஆவியானவர் என்ன அர்த்தம்? கம் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா வாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அவர் எப்போ நம்ம கூட தான் இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க, யூ இன்டர்வீன். அந்த கம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன இடைப்படுங்க, இன்டர்வீன் ஆகுங்க, உள்ள பூந்து நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க, பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன. ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல் திங். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஹோலி ஸ்பிரிட் பொதுவாக இதுதான் தப்பு, இது அப்படி இல்லை. என்னுடைய எல்லா செயல்பாடுகள்லையும் டிசிஷன் மேக்கிங்லையும் அவர் இருப்பார். திருச்சபை டிசிஷன் மேக்கிங்கில் அவர் இருப்பார். ஸோ டோன்ட் ஒரி. நான் இல்லைன்னு நினச்சிங்க கவலைப்படாதீங்க. நான் இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன், இது வேண்டாம், இது பண்ணலாம், அது பண்ண வேணாம்னு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நான் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இது எப்படி யார்கிட்ட போய் கேட்போன்றது நீங்கள் பயப்படுறீங்க. டோன்ட் ஒரி, நான் உங்களுக்கு தேற்றவாளனை கொடுக்குறேன், உங்கள் கூடயே இருப்பார். இன்னும் பெட்டர், இன்னும் இன்னும் பெஸ்ட். ஏன் நான் போகிறது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா, திடீர்னு நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க, திடீர்னு நீங்கள் பவுல் எங்கே இருக்காரு, அவர் முன்னாடி நிற்கிறாரு, ஒரு பெரிய அரசர் முன்னாடி போய் நிற்கிறாரு. நீங்கள் எங்கே வேணா இருப்பீங்க, எல்லா இடத்துல உங்கள் கூட யார் இருப்பா? எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல். நான் இல்லாமல் இடம் இருக்கலாம், ஆனால் அவர் இல்லாத இடம் இருக்காது. ஸோ டோன்ட் ஒரி. இல்லை, ஒரு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 இதை தராரு. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த மாதிரியான பெர்சிக்யூஷனில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும், நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனில் வந்து ஆவியானவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார். அப்படின்ற விஷயத்தை ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன பண்ணுறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, அடுத்து மூணாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, 16-33 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு முக்கியமான கான்செப்டை அவர் அங்கே சொல்லிக் கொடுக்குறார். 16 இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்பொழுது அவருடைய சீடரில் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இந்த சிறிது காலம் என்பது என்ன, அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறினார், நீங்கள் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்றார். ரைட், இதில் நீங்கள் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், அப்புறம் நீங்கள் என்னை காண்பீர்கள். இது எப்போவுமே யோவான் நற்செய்தி நூலில் மட்டும் இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் ஒன்று சொன்னேன், ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க. யோவானில் ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது, யோவானில் சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் மல்டிபிள் மீனிங்ஸ். அதில் ஒரு அர்த்தத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்னும் சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், சிறிது காலம் கழித்து என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறதோடைய ஒரு அர்த்தம் நமக்கு புரியுது. என்னது? ஆமாம், சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு 3 நாள் அவர் இல்லாமல் மறுபடியும் அகைன் என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்றதும் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வருவார், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்னொரு 50 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நீங்கள் என்ன 2ஆம் வருகையில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பார்க்கலாம், அப்படியும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச காலம் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஆனால் அந்த கேப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அழுவீங்க, உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஆனால் உலகம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உங்களை, அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் போது எக்ஸாக்டாக ஜீசஸ் எந்த பாயிண்ட்டை சொல்ல வராரு? இந்த வசனம் மட்டும் தனியாகவே வேற எடுத்து வச்சிருக்கிறாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்றது எந்த பாயிண்டாக இருக்கும்? ரெசரெக்ஷன், உயிர்த்தெழுதல். அதாவது த ஜாய் ஆஃப் ரெசரெக்ஷன் சொல்றாங்க பாருங்க, த ஜாய் ஆஃப் ரெசரெக்ஷன். அதாவது
அவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த அந்த சந்தோஷம் வெறும் சந்தோஷம் கிடையாது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்களுக்குள்ள என்ன பண்ணிருச்சு, கொண்டு வந்துருச்சு. அது வரைக்கும் அவங்க எப்படி எப்படியோ இருந்துட்டாங்க. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த அந்த மூமெண்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை, அவங்களுடைய சிந்தனைக்கு மீறிய மாற்றங்களை ஏற்படுத்திருச்சு. அந்த அந்த சந்தோஷத்தை அவங்க, அதாவது எப்படி சொல்றது, சில சந்தோஷங்கள் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் சில சந்தோஷங்கள் நிலையாக இருக்கும். இந்த நிலையான சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா பெர்சிக்யூஷனுக்கும் அவங்க தைரியமாக இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, தங்களுக்கும் இதே மாதிரி மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு வரும், கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உறுதி அவங்களுக்கு கிடைச்சதுனால மரணத்தை பற்றி அவங்க என்ன பண்ணிக்கல, மரணத்தை அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா அவங்க என்ன பண்ணலை, கருதவே இல்லை. அதனால தான் ஏர்லி கிறிஸ்டியன்ஸுடைய அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது நம்மளால் அவங்க கூட மேட்ச் பண்ண முடியாது. அன்மேட்சபிள். ஏன் அன்மேட்சபிள்னா, அந்த இப்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஏர்லி கிறிஸ்டியன்ஸுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். நம்ம அடிக்கிறது, முயற்சி பண்ணுறது எல்லாமே அந்த ஜோனுக்குள்ளேயே தான் வச்சுக்கிறோம். அந்த ஜோனை தாண்டி நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஏன்? அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில் போனால் நமக்கு அன்சர்டைனிட்டி, இன்செக்யூரிட்டி இல்லை காம்ப்ளெக்ஸ், நமக்கு என்ன நடக்குமோ, நம்ம என்ன ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு 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 கலக்கங்கள் நமக்கு இருக்கு. பட் அந்த ஜாய் ஆஃப் ரெசரக்ஷன் அவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் ஜீசஸ்க்கு நல்லா தெரியும், இப்போ அவர் பேசிட்டு இருக்கிற விஷயம் அவங்களுக்கு இப்போ புரியாது. உங்களுக்கு இப்போ புரியாதுன்னு தான் சொல்றாரு. நீங்க என்ன திரும்பி பார்க்கும் போது தான் இது உங்களுக்கு நடக்கும்னு சொல்றாரு. ரைட், அதை விட்டுருவோம், அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. இப்போ யோவான் இதை எழுதுறாரு பாருங்க, ஜான். அதை யாருக்கு எழுதிட்டு இருக்கிறாரு? அவங்க காங்கிரிகேஷன் எழுதிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஜீசஸ் சொல்லி ஒரு 100 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ காலம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ படிக்கிற சர்ச் அப்போ பெர்சிக்யூஷன் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸோ அந்த வசனம் நம்ம சொல்லித்தர பாயிண்ட் என்னன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதின் அனுபவத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஸோ உயிர்த்தெழுதின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உயிர்த்தெழுதின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் எதை பற்றி என்ன பண்ண மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. யூ வில் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதை தான் ஜீசஸ் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். சரி, அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஜான் சாப்டர் 16 ரைட். அப்போ சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாராலையும், அதுதான் அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு. அகைன் இந்த வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், ஆமா, இதையும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுக்கிறோம் நிறைய நேரத்தில். அதோடைய கான்டெக்ட் என்னன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக அந்த உலகத்தில் வாழும்போது யூ மே ஹாவ் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ் நடுவில் நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் எவ்வளோ பாடுகளையும் சந்தித்தாலும் அவர் மீண்டு வந்தார். அதே மாதிரி நீங்களும் வந்து விடுவீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது ஒன்று. அதே தான் இங்கே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என் பிதா மகிமைப்படும்படியாக உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு பாருங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அகைன் இதுவும் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காட்ஸ் கிங்டம்ன்ற கான்டெக்ட்ல தான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய விரிவாக்கத்திற்கான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், அவ்வளவுதான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும்னா அப்படி, அதாவது மெட்டீரியலா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கணும். உலக பிரகாரமான சிந்தனையோட
அந்த அதாவது அதாவது மெட்டீரியல் ஒரு நோக்கத்தோட இது எனக்கு இந்த இந்த வாகனம் கிடைச்சிருமா, அந்த பைக்கு கிடைக்குமா, அல்ல அந்த அப்படி இல்லை, அது இல்லை, அது தனி. இது என்னன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கத்திற்காக. கண்டிப்பாக அது அவருடைய கனின்றது ராஜ்யத்துடைய விரிவாக்கம். அப்போது அவருடைய ராஜ்யத்திற்கான கோரிக்கைகள், வேண்டுதல்கள், அவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார், எப்போவுமே அதை நிறைவேற்றார், அதை தருகிறார். அப்போது என்னுடைய ப்ரேயர் எப்படி இருக்கணும், அப்போ என்னுடைய ப்ரேயர், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஆண்டோடைய கிங்டமுடைய எக்ஸ்பேன்ஷனை நோக்கி இருக்கும்போது தட் ப்ரேயர் டெஃபினெட்லி வில் பி ஆன்சர்ட் பை காட் அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்தது உங்களிடம் 25ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களிடம் உருவகமாக பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது நான் என்ன பண்ண மாட்டேன், உருவகமாக பேசாமல் நான் நேரடியாக உங்ககிட்ட பேச போகிறேன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தந்தையிடமிருந்து உலகத்திற்கு வந்தேன், இப்போது உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்லுகிறேன். இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்பொழுது உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக எங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து, இதோ காலம் வருகிறது, வந்து விட்டது, நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவர் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆனால் நான் தனியே இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் துணிவோடு இருங்கள், நான் உலகத்தின் மீது வெற்றி பெற்று விட்டேன். ஸோ கடைசியாக இதுவரைக்கும் நாம் ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லி ஜீசஸ் ஒன்று சொல்கிறாரு. இப்போ காலம் வந்துருச்சு, காலம் வருது, காலம் வருது, எனக்கு துன்பம் வரப்போகுது, நீங்கள் என்னை விட்டு எங்கே போயிடுவீங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவீங்க. நான் தனியாக இருப்பேன், ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன், ஏன்னா என் கூட எப்போவுமே யார் இருப்பா, பிதாவானவர் இருக்கார். ஆனால் நான் இந்த உலகத்தை, தைரியமாக இருங்க, நான் இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன். ரைட். இப்போ ஜீசஸ் உலகம் என்னத்தை சொல்ல வர்றார், இங்கே ஜீசஸ் உலகம்ன்றது எதை சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறார்ல, அப்போ எதை சொல்ல வர்றார், வேர்ல்டுன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில், தமிழில் உலகம் இருக்கு. இப்போ ஜீசஸ் சொல்ல வர உலகம் எது, அவரை இந்த உலகத்துடைய சிஸ்டம் எதுவுமே அவர் என்ன பண்ணல, இந்த உலகத்துடைய சிஸ்டத்துக்கு அடிபணிகிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு தரப்படுது. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, எங்கெல்லாம் கிடைச்சது அவருக்கு வாய்ப்பு. இப்போ அந்த ட்ரையல் பிஃபோர் காய்பா, அங்கே ஒரு வாய்ப்பு, என்ன பண்ணலாம், புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணலாம், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தந்தீங்கன்னா இனி நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். டிப்ளமசி, அங்கே டிப்ளமசி யூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சரி செய்த குற்றத்துக்காக அவரை ஒரு 30 முறை அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, விட்டுருங்க, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லலாம். கரெக்டா? ரைட். ஸோ இந்த உலகத்துடைய சிஸ்டம் எங்கேயும் எந்த சூழலிலையும் நான் என்ன பண்ணலை, என்னை மேற்கொள்ள விடவில்லை. சரி, ஒரு இடம். அதே மாதிரி தான் ஒருவேளை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறையவே கிடச்சிருக்கலாம். ரைட். அவர் அதை பற்றி பெருசாக எடுக்கல. சகை வீட்டுக்கு போகும்போது நினச்சிருந்தா என்ன பண்ணலாம், சகைவே எங்கள் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் செலவு கம்மியாக காசு வச்சுருக்காங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார், அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார், அவர் இருந்த மூடில் சப்போர்ட் பண்ணியிருப்பார். எவ்வீர் வீட்டு அவங்க பொண்ணுக்கு சரி பண்ண உடனே, எவ்வீர்வே பெரிய ஆளுது, நீங்கள் பார்த்து கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வார். ஸோ எங்கேயுமே எந்த இடத்துலையும் அவர் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறது சிஸ்டம், இங்கே இருக்கிற நடைமுறை, உலகம்னா நடைமுறை தான். இந்த சிஸ்டம் தன்னை ஆட்கொள்ளாதபடி பார்த்துக்கிட்டார். அதை நம்ம எப்படி யோசிக்கக்கூடாதுன்னா, உலகம் சொல்கிறது இந்த பூமி அப்படி புரிஞ்சிக்க கூடாது. பூமியில தான் இருக்காரு, அவரும் பூமியில தான் இருக்காரு, அதை சொல்ல வரல. அவர் சொல்றது என்னன்னா, நடைமுறை, நான் பின்பற்ற நடைமுறைகள் எல்லாமே பிதா என் கூட இருக்கிறார், அந்த நடைமுறை மட்டும்தான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவ்வளோதான். நான் என்னுடைய லைஃப்ல எங்கேயுமே அந்த நடைமுறைகளை என்ன பண்ணல, பின்பற்றல. 14:13 அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை, அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லைன்னு சொல்றார்.
ஆக்சுவல் இந்த இந்த டிரான்ஸ்லேஷனில். அப்போது உலகத்தின் அதிபதினா யாரை பார்க்குறது? சிஸ்டம், த ரூலர் சிஸ்டம். இன்னைக்கு இந்த உலகத்தை யார் டிட்டர்மைன் பண்ணுறா? இன்னைக்கு இந்த உலகத்தை யார் லீட் பண்ணுறா? பவர், அத்தாரிட்டி. இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க, அந்த டெம்டேஷன், ஆண்டவரை சோதிக்கிறாங்கல்ல, அந்த சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். முதல் டெம்டேஷன் என்ன சொல்கிறான்னா, சாப்பாடு, செல்ஃப் தேவை, உடல் தேவை. உடல் தேவை தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய முதல் சோதனை. கரெக்டா? உடல் தேவை தான். பசி வந்தால் 10 பறக்குன்னு சொல்கிறாங்களா, அதோட அர்த்தம் என்னன்னா 10 விதமான தேவைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. அதுதான் சொல்ல வர்றது காரணம். ஸோ அந்த உடம்போடைய தேவை தான் ஃபஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷனாக இருக்கும், மனுஷன் செயல்பட முடியும். கரெக்டு தானே? அதுக்கப்புறம் தான் யோசனைலாம் வரும். ஃபஸ்ட்டு உடம்புடைய தேவைகளை தீர்த்து கொள்வது தான் ஃபஸ்ட்டு. ரைட். அதுக்கடுத்தது செல்வம். செல்வம். அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை வணங்கிட்டீங்கன்னா இது அவ்வளோத்தையும் என்ன பண்ணுவேன், நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறான். செல்வம். ஸோ ஒரு மனுஷனுக்கு செகண்ட் ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் வந்துடும். செல்வம், பணம், இது வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன சொல்கிறான்னா அதிகாரம். அதிகாரம், அதிகாரம். அதனால தான் நமக்கு ஜோமன் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார்? கடைசி லைன் எப்படி முடிக்கிறாருன்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் சதா காலமும் உமக்கே அப்படி சொல்லி, எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான் அது சொந்தம், உங்ககிட்ட இருந்தால் தான் அது ப்ராப்பராக இருக்கும். இந்த பார்ட் உலகம், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் உலகத்தை யாரா நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். பட் ஒரே நாள் நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. ஜீசஸ் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறார். பட் அவர் ஜெயிச்சு நமக்கு ஒரு ரோல் மாடலை என்ன பண்ணியிருக்கிறாரு? காட்டியிருக்கிறார். ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் நீங்களும் இந்த உலகத்தை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம் அப்படின்றத டிசைபிள்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறார். எப்படி ஜெயிக்கணுன்ற சிஸ்டத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? சொல்லி கொடுத்துருக்கிறேன். யூ ஃபாலோ இட் அப்படின்றத சொல்கிறார். ரைட். இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. ஜெபம் பண்ணலாம். லெட்ஸ் ப்ரே. இது வந்து அங்கே சினாப்டிக்கில் எப்படி இருக்கும்? சினாப்டிக்ஸில் மத்தேயு, மார்க்கு, லூக்கால எப்படி இருக்கும்? இந்த லைன், அவர்கள் ஜெபித்து அந்த ஆற்று கரை ஓரமாக போனார்கள்னு வரும். பார்த்துருக்கீங்களா? அவர்கள் சோத்திர பாட்டை பாடிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்க ஜான் அப்படிலாம் இல்லை. என்ன ஜெபம் பண்ணார்ன்றத சொல்லிட்டார். ஒரு அதிகாரம் ஃபுல்லா ஜீசஸுடைய பிரேயர், ஒரு பவர்ஃபுல் பிரேயர். ஆனா அந்த பிரேயரோட தீம் என்னதான்? ஒரே ஒரு தீம் தான். என்னது? ஒன்னஸ், யூனிட்டி. அவ்வளவுதான். அதனால தான் எக்குமெனிசம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. அந்த எக்குமெனிசம் அப்படின்ற வார்த்தை ஒய்கோமோனே, ஹவுஸ், ஒன்னஸ், ஒரு வீடு ஒன்னா நிற்கிறது, ஒரு வீடு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ரைட். அப்போ இந்த எக்குமெனிசம் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு இருக்குதுன்னா, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, அது இந்த பிரேயர் தான் காரணம். இந்த பிரேயர் அவர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, 3 ஒன்னஸ் பற்றி பேசுறார். ஒன்னஸ்ல 3 விதமா சொல்றாரு. எப்படின்னா, நானும் பிதாவும், ஃபர்ஸ்ட் ஜீசஸ் ஃபாதர், நானும் நீங்களும் டிசைபிள்ஸ். மூணாவது ஜீசஸ் ஃபாதர், நம்ம இன்னைக்கு இருக்கிற புது விசுவாசிகள், நம்மளை கொண்டு வர்றார் பிரேயர்ல. அதனால தான் அந்த பிரேயர் ரெலவெண்ட். அந்த பிரேயர் இஸ் வெரி ரெலவெண்ட். மூணு விதமான பிரேயர், 3 விதமான யூனிட்டி. ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா, டைனமிக் யூனிட்டின்னு சொல்றாங்க. டைனமிக் யூனிட்டி. ஸோ 3 விதமான யூனிட்டி அதுக்குள்ள இருக்குது. என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வரார் பார்த்தீங்கன்னா, ஜான் 17. இவ்வாறு பேசிய பின் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது,
உம்முடைய மகனை நீர் மாட்சிப்படுத்துமாறு நீர் மாட்சிப்படுத்தும். ரைட். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகத்தில் மாட்சிப்படுத்தினேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ரேயர். இப்போது டைம் வந்துடுச்சு, என்னை மாட்சிப்படுத்துங்க. இல்லை, பழைய டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குது? மகிமைப்படுவதற்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இப்போது நான் உங்களை மகிமைப்படுத்திட்டேன், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? என்ன மகிமைப்படுத்தணும். நான் உங்களை மகிமைப்படுத்திட்டேன், இப்போ டைம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன மகிமைப்படுத்தணும் அப்படி சொல்ல. அப்போ பிதா இப்போ குமாரனை எப்படி மகிமைப்படுத்த போறாரு? இயேசுவுடைய மகிமைப்படுவதற்கான நேரம் எது? சிலுவை. நம்ம யோவான் மொத்தம் 2 புக்கு. ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் சயின்ஸ், ரெண்டாவது புக் ஆஃப் க்ளோரி. க்ளோரி தான் உச்சகட்டம் ஜான்ல. ஸோ க்ளோரிஃபிகேஷன், க்ளோரி தான் உச்சகட்டம். ஜீசஸ் உடைய க்ளோரிஃபிகேஷன்ல டாப் மோஸ்ட் க்ளோரிஃபிகேஷன் எது? சிலுவை. காணா ஒரு கல்யாணம், அந்த அதிகாரியோடைய மகனை சுகப்படுத்துறாரு, பெதஸ்தா கோலம், லாசரு உயிர்த்தெழுதல், இப்படி போயிட்டே இருக்கு அவருடைய மாட்சி. ஆனா எல்லாத்த விடையும் அவருடைய உச்சகட்டம்ன்றது எதுதான்? மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு. அவர் உயர்த்தப்படுவது என்னன்னா சிலுவையில் அவர் தொங்கப்படுகின்ற நேரம் தான் அவருடைய குளோரிஃபிகேஷன். ஆனா உலகம் அதை எப்படி பார்க்க போகுது? அவரை அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் பாயிண்ட் ஆஃப் அவரை அவமானப்படுத்துறதுக்கான பாயிண்ட். உலகம் எதை அவமானம் என்று நினைத்ததோ அதை தான் இயேசு கிறிஸ்து என்னவா எடுத்துக்கிறாரு. இப்போ நம்மளும் அதே ஆட்டிடியூட்ல அப்ரோச் பண்ணோம்னா எப்படி இருக்கலாம்? ஹாப்பியா இருக்கலாம். இந்த உலகம் நமக்கு ரிவார்டு கொடுக்கும்போது நம்ம சோகமா இருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை எதிர்க்கும் போது நம்மளை ஏளனமா பேசும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஹாப்பி ஆகிட்டே இருக்கிறோம். ரைட். அப்படி இருந்தா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. ரைட். இப்போ ஜீசஸ் சொல்றாரு, என்ன நீங்க இப்போ என்ன பண்ணுங்க? மாட்சிப்படுத்துங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு ரைட். இப்போ அவர் சொல்றார், நான் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடம் வந்தவை என்பது இவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அறிந்து கொண்டார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகத்திற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் என்று அவர்கள் உமக்குரியவர்கள். இந்த ப்ரேயர் ரொம்ப ஒரு எமோஷனல் கண்டென்ட் வருது. நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட இருந்தா வந்தேன்றது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியும். இப்போ இந்த ப்ரேயரை நான் உலகத்துக்காக நான் என்ன பண்ணலை. உலகம் மாறணும், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் மாறணும்னா இப்போ நான் பண்ணலை. இப்போ இந்த ப்ரேயரை நான் யாருக்காக பண்ணுறேன்? இல்லை எவ்வளோ அது எப்படி இருந்திருக்கும், அவங்களாம் அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த ஜபத்தை இந்த இங்கே நிற்கிற இவங்களுக்காகத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தை ஆரம்பிக்கிறாரு. ரைட். என்னுடையது எல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம் என்னுடையதே. இவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன். இனி நான் அந்த உலகில் இருக்க போவதில்லை, அவர்கள் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் இவர்களை காத்திரலும். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் உம்மில் இருப்பது போல. யோவான் நற்செய்தி நூலில் நம்ம பார்க்குற ஒரு மிக முக்கியமான கான்செப்ட், தி யூனிட்டி பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன். ஃபாதர் அண்ட் சன் அவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களை பார்க்க வேணாம், உங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். உங்களுக்கு யாருங்க சர்டிஃபிகேட்? நீங்கள் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீங்க? உங்களுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்தது? எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது யார் தான்? என்னுடைய பிதா தான், என்னை அனுப்பினவர் தான். நீங்கள் என்ன நம்பலைன்னா என்னை அனுப்பினவர் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. ரைட். ஒரு பாயிண்ட் வருது,
லாசருடைய கல்லறையில் நிற்கிறார். அந்த கல்லறை நின்று, பிதாவே நீங்கள் எப்பவும் எனக்கு செவி கொடுக்குறீங்க, நான் டைரெக்டாகவே இந்த ஜெபத்தை பண்ணலாம், ஆனால் இல்லை நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஒரு இந்த சம்பவத்தை நடத்துறதுக்கான வலிமையை எனக்கு தாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறேன். ஸோ எல்லா அக்கேஷன்லையும் ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை பிதாவோடு இணைத்துக் கொள்கிறார். அந்த யூனிட்டி பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், இதை நம்மளால் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த ஜான் காஸ்பலில் பார்க்க முடியுது. ரைட், அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி இந்த டிசைபிள்ஸும் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் 2 பேரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தோமோ அதே ஒற்றுமையும் அன்பும் அந்த இணைப்பும் அவங்களுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே சொல்கிறார். ரைட், இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுக்குள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்லுகிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. ரைட், ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை, எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் அவங்களுக்கும் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. ஏன்னா நான் எப்படி இந்த உலகத்து சிஸ்டத்துக்கு எதிராக போயிட்டேனோ அது மாதிரி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க இல்லை. ஸோ உலகம் அவங்கள வெறுக்குது. இப்போ அவங்க உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க உலகத்தார் இல்லை. அதோட அர்த்தம் என்ன? நாம் உலகத்தார் இல்லை. ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடுறோன்னா, நாம் நமக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை அப்படி கொண்டு போயிடுறோம். அப்படி சொல்ல வரல. நம்மளுடைய சிஸ்டம் இப்போ ஆன்கோயிங் சிஸ்டத்தோட அலைன் ஆகாது, அதை தான் சொல்ல வர. வி ஆர் டிஃப்ரெண்ட், நம்முடைய சிந்தனை செயல் வி ஆர் டிஃப்ரெண்ட், அதை தான் அங்கே அவர் சொல்ல வர்றார். ரைட், அடுத்து சொல்றார், அவர்களை இந்த உலகிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பாயிண்ட். நோ எஸ்கேப். நிறைய நேரத்தில் இப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இவ்வுலகை விட்டு அவ்வுலகிற்கு செல்லுவது எப்படி, இவ்வுலக வாழ்வேல் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். இல்லை, அப்படி சொல்ல வரல அவர். இந்த உலகையில் அவங்க இந்த உலகையே தான் இருக்கிறாங்க, அவங்கள நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துருங்க நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணலை இல்லை. மாறாக தீயோனிடமிருந்து சாத்தானிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். ரைட், ஸோ இந்த உலகத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கணும். நான் அவங்கள இந்த உலகத்துக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நம்முடைய சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த சர்வீஸ் அப்போ ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் பெனடிக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, கோ அவுட் இன் டு தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது உலகம் இல்லை, இது உலகம் இல்லை, இது உலகம் இல்லை. இப்போ நம்ம இப்போ ஃபிசிக்ஸ் படி பார்த்தோம்னா இது பூமிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் இல்லை. சர்ச் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட், வேர்ல்டு சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த சான்ஸ் எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, சர்ச் லைஃப்லேயும் சரி, எங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ இயேசுடைய அன்பை காட்டுறதுக்கு அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணிடணும், காட்டிடணும். அப்போ தான் நம்ம தீயோனை நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்த்து இருக்க முடியும். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துருங்கன்னு சொல்லி நான் உங்களை கேட்கல, அவங்க இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க. மாறாக நான் அவங்கள இந்த உலகத்துக்கு உள்ளே என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். நம்ம இந்த உலகத்தார் போல இருக்கிறோம் தோற்றத்தில், வேறு வழி இல்லை. ஆனால் நம்முடைய அல்டிமேட் கோல் என்னென்னா, நம்ம இருக்கிற உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்ட். அதுக்கு தான் நாம் இருக்கிறோம். நாம் திருப்பி இது கூட ரொம்ப அலையன்ஸை நம்ம போட முடியாது. நாம் இருக்கிற இடத்துல நம்ம அந்த உலகத்தை என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் சான்ஸு. அதை அவருடைய ப்ரேயரில் நமக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். ரைட், அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை. இப்போ அடுத்தது நமக்காக. இப்போ
மூணாவது கட்டம் வந்துருச்சு. அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொன்னார். இப்போ மூணாவது 20, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகிறேன். இது யாரு? நாம தான். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் மூலமாக சந்ததி சந்ததியாக வரப்போகிற மக்கள் இல்லை? எவ்வளவு அந்த பிரேயர்ல எவ்வளவு ஃபோக்கஸ்டு பிரேயர் அது. அந்த பிரேயர்ல இப்போ ஜீசஸ் 2025 நம்மளை பார்த்து தான் அந்த பிரேயரை பண்ணியிருக்கிறார். ஹவு ஃபோக்கஸ், அந்த அந்த பிரேயருடைய லாஞ்சிட்டிவிட்டி பாருங்களேன், அந்த பிரேயருடைய ஃபோக்கஸ் பாருங்களேன். அப்போ அந்த நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரேயர் பண்ணுறோம், அந்த பிரேயருடைய எப்படி சொல்றது, ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் இல்லை? அவர் சொல்ல இவங்களுக்காக ஜெபம் பண்றேன், இவங்களுக்காக மட்டும் இல்லை, இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்ப போகிற இனி வரப்போகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருக்காக நான் என்ன பண்றேன், வேண்டேன். எல்லாரும் எல்லாரும் ஒன்னா இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிரேயர் பார்த்தீங்களா? ஒரே ஒரு கோரிக்கை தான் ஆண்டவரே, என்னது? எல்லாரும் ஒன்னா. அது 2 பேரோ 3 பேரோ, 2 பேரோ 3 பேரோ அப்படிதான் சொல்றாரு. என் நாமத்தினாலே எங்க ஒன்னா இருக்காங்களோ, 2 பேரோ 3 பேரோ. ஏன்னா ஒரு ஆள் இருக்கும்போது ஒன்னா தான் இருப்பாங்க. அது வேற, அதுக்குள்ளே சண்டை போட்டுக்க முடியாதுல்ல, ஒன்று சொல்ல முடியாது. என் நாமத்தினால 2 பேர்ல இருந்து 3 பேர்ல இருந்து கோடி வரைக்கும் போய்க்குங்க, இல்லை அதுக்கு மேலே கூட போய்க்குங்க. எத்தனை பேர் கூடி நிற்கிறீங்களோ ஜீசஸ் என்ற ஒரு நேம்னால, 2 பேர் இல்லை 3 பேர், ஆனால் ஒன்றா இருக்கணும். வை தட் ஒன்னஸ்? இதை முடிச்சிருவோம், பிரேயரை முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிடுவோம். சரி, ஒன்றா இருக்கட்டும். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஏன் ஒன்றா இருக்கணும்? ஸோ எப்பெல்லாம் நம்ம ஒன்றா இருக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த உலகம், the world believes who is Jesus Christ. இல்லை, the world believes, இந்த உலகம் நம்புகிறது, the world believes. அடுத்தது, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு என்ன பண்ணேன், கொடுத்தேன். ஆண்டவரே, நீங்க என்ன மகிமைப்படுத்துறீங்க, அந்த மகிமையை நான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். ஸோ க்ளோரி ஷேர் பண்ணியிருக்கிறார். எப்படி ஷேர் பண்ணியிருக்கிறார்னா, நம்மெல்லாம் ஒன்றா இருக்கும்போது வி ஆல் ஷேர். இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் வசனம் சங்கீதத்தில், சங்கீதம் 133, இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமானது, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வழிகிற தைலத்துக்கோ எர்மோன் மேலும் சீயோன் மேலும் விழுகின்ற பனியை போலும் இருக்கிறது. அங்கே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஸோ எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்க என்ன இருக்குது, கடவுளுடைய மாட்சி இருக்குது, க்ளோரி இருக்குது, கடவுளுடைய மகிமை இருக்குது. அதுதான். ஸோ வி ஷேர் காட்ஸ் க்ளோரி, வி ஷேர் காட்ஸ் க்ளோரி, ரைட். அது எங்க எப்படி ஷேர் பண்ண முடியும்னா நம்முடைய ஒன்னஸ், ரைட். அடுத்தது சொல்றார், இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால். எப்படி சொல்றார் பாருங்க, இப்படி வருது, ஃபாதர் மேல சன், அடுத்தது சர்ச். ஸோ ஃபாதர் சன் சர்ச். நான் எனக்குள்ள நீங்க இருக்கீங்க, அதே மாதிரி அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா, நான் இருக்கிறேன். ஸோ பிரித்து பார்க்க முடியாத அளவில் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் என்பதும் உலகம் அறிந்து கொள்ளும். ஸோ நம்ம ஒன்றா இருக்கிறதுனால ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறார், ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறதுனால பிதாவும் நம்மோடு என்ன பண்ணிக்கிறாரு, இணைந்து கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்கிறார்.
ஸோ ஒரு இன்செப்பரபிள் யூனிட்டி வித் ஃபாதர். இயேசு பிதாவோடு இணைஞ்சிருந்து அற்புதங்களை செய்கிறாரு. இப்போ இயேசு நம்மோடு இணைஞ்சிருக்கிறதுனால நாம யாரோடு இணைஞ்சிருக்கிறோம்? பிதாவோடு இணைஞ்சிருக்கிறோம். அப்போ திருத்துவத்தில் நம்மளும் அதோட என்ன பண்ணிக்கிறோம்? த ஹோலி ட்ரினிட்டியோட நாமளும் என்ன பண்ணிக்கிறோம்? இணைந்து கொள்கிறோம். கடவுளோடு கூட நாம் இணைந்து கொள்கிறோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த உலகத்தை என்ன பண்றோம்? We are opposing the world, right? அடுத்தது, தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு 24 எனக்கு மாட்சி தந்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்தது, இந்த யூனிட்டி என்ன யூனிட்டி தெரியுமா? ஒரு லொகேஷன். அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க நான் இருப்பேன். நான் எங்க இருக்கணும் அங்க அவங்க இருக்கிறாங்க. யூனிட்டி அடுத்த லெவல். ஃபங்க்ஷனல் யூனிட்டி, ஆர்கானிக் யூனிட்டி, டைனமிக் யூனிட்டி, வகை வகையா பிரியுது. ஸோ இது லொகேஷனல் யூனிட்டி. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பாரு. ஆண்டவர் எங்க இருக்காரோ அங்க யார் இருப்பா? நாம இருப்போம். பிரிக்க முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. பிதா எங்க இருக்காரு? குமாரனோட இருக்கிறார். குமாரன் எங்க இருக்காரு? நம்மோட இருக்கிறாரு. நாம எங்க இருக்கிறோம்? பிதாவோட இருக்கிறோம். ஸோ இதை பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இன்செப்பரபிள் ஆர்கானிக் யூனிட்டி. சரி, அடுத்தது, இப்போ என் கை எங்க இருக்கு? என்னுடைய உடலோடு இணைஞ்சிருக்குது. இப்போ உடம்பு எங்க இருக்குன்னு சொல்லும்போது அதுக்குள்ள என்ன வந்துருது? கையும் சேர்த்து தான் நீங்க கேட்டிருக்கீங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க, தனியா நீங்க கேட்க வேண்டாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் இன்செப்பரபிள் யூனிட்டி வித் காட். சரி, அடுத்து சொல்றாரு, நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னமும் அறிவிப்பேன். ஸோ இந்த யூனிட்டியோட இன்னொரு மிகப்பெரிய பர்பஸ் என்ன தெரியுமா? என்னது? இந்த யூனிட்டி மூலமா நம்ம பிதா யார் என்பதை அறிந்து கொண்டு இருக்கிறோம். நாம உலகத்துக்கு டீச் பண்றோன்றத ஒரு பக்கம், நாமளும் என்ன பண்றோம்? ஒரு நாளும் இந்த டீச்சிங்கில் வளருகிறோம் இல்லை? ரைட், இப்போ வந்துடுவோம், யூனிட்டிக்கு வந்துடுவோம். அதோட நான் கன்க்ளூட் பண்றேன். ரைட், இப்போ வாங்க, யுனைடெட் இன் கிரைஸ்ட். அதோடைய பர்பஸ் என்ன? முதல் பர்பஸ் என்ன பார்த்தோம்? முதல் பர்பஸ், ஏன் நம்ம கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறோம்? we share God's glory. ஆண்டவருடைய மகிமையை அறிவிப்பதற்காக நம்ம ஒண்ணா இருக்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்ல வர்றார் யூனிட்டி மூலமா? ஆமா, proclaiming, proclaiming the world. 3, united with Father. 4, கடைசியா அவன் பார்த்தோமே. ஆமா, united in God's love. அஞ்சு, knowing God. knowing சொல்லலாம், இல்லைனா growing. ஸோ நான் ஒரு 5 தான் எழுதியிருக்கேன், இன்னும் கூட கண்டுபிடிச்சி எழுதலாம். வேற என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த ப்ரேயரில் வேற என்ன கண்டுபிடிச்சிங்களா? why that unity? அல்டிமேட் ஒன்று இருக்குல்ல, டு அப்போஸ் ஈவில். ரைட், ஸோ ஒரு 6 பாயிண்ட் எழுதியிருக்கோம்.
ஆண்டோடைய மகிமையை நாமளும் பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த உலகிற்கு ஆண்டவர் யார் என்பதை அறிவிக்கிறோம். மூணாவது, தீயோனை எதிர்க்கிறோம். நாலாவது, பிதாவோடு நம்ம இணைச்சிக்கிறோம். அதாவது நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே பிதா இருக்கிறார், பிதா இருக்கிறது நம்ம இருக்கிறோன்ற லொக்கேஷனல் யூனிட்டியை பற்றி அவங்க பேசுகிறாரு. அதுக்கடுத்து கடவுளோட அன்பில் இணைஞ்சிருக்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொள்வதில் வளர்றோம். ஸோ யுனைடெட் இன் கிரைஸ்ட். இந்த 17:21 தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய அடிப்படை வசனமாக இருக்குது. ரைட். இப்போ ஒரே ஒரு கேள்வி, ஏன் யூனிட்டி? ஜீசஸோடைய ப்ரேயரில் இதெல்லாமே இருக்கு. இப்போ நாம் நம்ம டேர்ம்ஸில் யோசிப்போம், எதுக்கு யூனிட்டி இன்னைக்கு அவசியம்? அதோடு நம்ம முடிச்சிடலாம் கிளாஸை. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டைம் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஒய் யூனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட்? ஒரு இப்போ நம்ம சபை உலகம் முழுவதும் இருக்கிற யூனிவர்சல் சர்ச் 5 மேஜர் குரூப்பாக பிரிஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக், ரெண்டாவது ஆர்த்தடாக்ஸ், மூணாவது புரோட்டஸ்டன்ட், நாலாவது பென்டிகாஸ்டல், அஞ்சு காரிஸ்மேட்டிக். இந்த 5 தான் மெயின் டினாமினேஷன், மெயின் டிவிஷன். கிறிஸ்து உருவாக்கிய ஒரே சபை, அவர் தலைவராக அவர் இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒரு 5 பெரிய பெரும் பிரிவு, நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டோம். ஆனால் இதுக்குள்ளே இப்போ பிரிக்க ஆரம்பித்தோம்னா இந்த போர்டெல்லாம் பத்தாது, புக்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக இந்த 5. ரைட். இப்போ இந்த 5 நமக்கு ஓரளவுக்கு தெரியும். 5, ஆமாம், அவங்கள இந்த 5 வரமாட்டாங்க அவங்க. ஆமாம், இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிடேரியன் ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணுற சர்ச்சஸ். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற அதை அக்செப்ட் பண்ணுற சர்ச்சஸ். இது நீங்கள் சொன்ன சபை வந்து அது அவங்க ட்ரினிட்டியை ஒத்துப்பாங்களான்றது இட்ஸ் டவுட்ஃபுல். they won't accept it. So technically they cannot come under this division. சரி, இப்போது இந்த டிவிஷன்ஸ்லாம் ஏன் உருவாயிருக்கு? ஜீசஸ் யூனிட்டி பற்றி பேசுகிறாரு, ஒன்னஸ் பற்றி பேசுகிறாரு, டைனமிக் யூனிட்டி பற்றி பேசுகிறாரு, ஃபங்க்ஷனல் யூனிட்டி பற்றி பேசுகிறாரு. அதாவது ஃபங்க்ஷனல் யூனிட்டின்னு சொன்னால், இப்போ யூனிட்டின்னு சொன்னால் குரூப் ஃபோட்டோ தான் யூனிட்டி. குரூப் ஃபோட்டோ எடுப்போம்ல, குரூப் ஃபோட்டோ பார்த்தா எப்படி இருக்கு? எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஜீசஸ் ஒரு குரூப் ஃபோட்டோ பற்றி பேசலை. ஜீசஸ் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிற அந்த மூமெண்ட் அந்த பேசலை. எல்லாரும் ஒன்றா ஸ்மைல் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே சிரிப்பாங்க. ஃபோட்டோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அற்புதமாக இருக்கும். ஆனால் மெல்லமாக நீங்கள் அப்போ அந்த ஃபோட்டோ வச்சு பக்கத்தில் அந்த நபர் கூட உட்காந்து இது யார் இது யார் அப்படி கேட்க ஆரம்பிச்சுன்னா கதை சொல்லுவாங்க. இவர் இருக்கார்ல, இவர் தான் எனக்கு பிடிக்காத ஆள் சொல்லுவோம்ல. இவர் என்கிட்ட ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப என்ன பண்ணுவார், அப்பாவை போட்டு சண்டைக்கு வந்துக்கிட்டே இருந்தார். சரி, பையனுக்கு விலைக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, மம்மி கிட்ட இவங்க தான் ரொம்ப சண்டை பண்ணுவாங்க. இந்த மிஸ் பற்றினா என்ன கண்டாலே அவங்களுக்கு என்ன பண்ணாது, என்ன அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் இஸ் நாட் யூனிட்டி, அது ஃபோட்டோகிராஃபிக் யூனிட்டி. ஃபோட்டோக்காக ஒன்றா இருக்கு, அது டெம்பரரி யூனிட்டி. ஸோ ஜீசஸ் என்ன யூனிட்டி சொல்கிறாருன்னா ஃபங்க்ஷனல் யூனிட்டி. யூனிட்டியாக இருக்கிறோம், ஒர்க்லேயும் நம்ம எப்படி இருக்கிறோம், செயல்படுகின்ற ஒற்றுமை. அதை தான் ஜீசஸ் எம்பசைஸ் பண்ணுறார். சரி, இப்போ இந்த சர்ச்சுகள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். ஒரு 10 கேத்தலிக்கு, 10 ஆர்த்தோடாக்ஸு, 10 ப்ரோட்டஸ்டன்ட்டு, எல்லா பாஸ்டர் 10 பாஸ்டர் ஒன்றா கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவில் நிற்க வச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், சிரிச்ச மாதிரி ஃபோட்டோ கொடுத்துடலாம். ஆனால் ஆக்சுவல் யூனிட்டி கிடையாது. ஏன் கிடையாது? we cannot function together. நம்மால் ஒன்றாக என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. நம்ம தனியாக போயிடலாம் தான் போயிருக்காங்க. ஏன் அவங்களால ஒன்றும் செயல்பட முடியாது? என்னெல்லாம் காரணம் இருக்கு? இல்லைம்மா, இந்த டிவிஷன்ஸு இப்போ கேத்தலிக்கு, ஆர்த்தோடாக்ஸு,
சபைகள் பிரிஞ்சிருக்குல்ல. இது என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? ட்ரெடிஷன். இல்ல, ட்ரெடிஷன். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. ரைட். அடுத்தது டாக்டர்ஸ். ஒரு சபைக்கும் ஒரு டாக்டர் இருக்கு. நீங்க அப்படி சொன்னதை அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்றத அவங்க நான் சொன்ன மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்க அதையே எப்படி பார்ப்பாங்க? கோணங்கள், டாக்டரினல். அவங்க பார்க்குற கோணம் வேற மாதிரி இருக்கும், நம்ம சொல்ற கோணம் வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ லக்ஸுரின்ற ஒரு வார்த்தை இருக்கு, நெசசிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. லக்ஸுரி, நெசசிட்டி, இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் தெரியுமா? நான் லக்ஸுரி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இன்னொருத்தர் எப்படி சொல்லுவாரு? இது தேவைய அப்படின்னு சொல்லுவார். கரெக்டா? ரைட். அப்போ ஒருத்தருக்கு தேவையா இருக்கிறது இன்னொருத்தருக்கு என்னவா மாறுது? சொகுசா மாறுது. ரைட். பார்க்குற பார்வை தான். அப்போ ஒவ்வொரு சபையும் ஒரு விஷயத்தை ஒரு ஆங்கிள் என்ன பண்றாங்க? பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆங்கிள் பார்க்கறதுனால அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. சரி, இப்போ இந்த வசனத்தை இங்க போட்டுறேன், யோவான் 17:21. இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்றது? எல்லாரும் பிதாவே எல்லாரும் ஒன்றா இருப்பார்களாக. இது எப்படி பார்க்கிறது? இப்போ ஜீசஸ் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் ஒன்னா இருக்க. இப்போ ஒன்னா இருக்க, இப்போ என்ன செய்யணும்? ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது? ரைட். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை பற்றி நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஒரு கிளாஸில் நம்ம பேசலாம். பட் முதல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அக்செப்ட் ஒன் அனதர். ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் ஒன் அனதர் ஃபர்ஸ்ட். என்னை போல் நீங்கள் இருந்தால்தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றது உலகம் சொல்லி தருகின்ற விஷயம். நான் என்ன கொள்கை அடிப்படையில் இருக்கிறோம் அதே கொள்கையில் நீங்கள் இருக்கணும். அப்படி ரைட். கொள்கைகளை தாண்டியும் நாம் ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நிறைய பேஸ் இருக்கு. ஆஸ் அ சர்ச் நமக்கு என்ன பேஸ் இருக்குதுன்னா, ஜீசஸ் இருக்கார். ஸோ நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள், நானும் இயேசுவை நேசிக்கிறேன். இப்போ ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரே பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் உங்களை கண்டம் பண்ணி நீங்கள் தப்புன்னு குறை சொல்றதை விட நாம் எதிலெல்லாம் ஒன்றா வரலாமோ அதில் என்ன பண்ணலாம்? ஒன்றா வரலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து எக்குமெனிக்கல் ஃபோரம்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஒரு நாள் நமக்கு பார்க்கலாம். ஸோ இந்த எக்குமெனிக்கல் ஃபோரம்ஸுடைய பேஸ் என்னவா வைக்கிறாங்கன்னா, நாம் ரெண்டு பேரும் நமக்குள்ள 1008 பிரிவுகள் இருந்தாலும் ஜீசஸ் ஒரு நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற புள்ளி யார் தான்? இயேசு தான். ஸோ ஜீசஸ்ன்ற பாயிண்ட்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? we can come together அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். இதை நம்ம மனசில் வச்சுப்போம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஸோ ஒருத்தரை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் நான் கரெக்டாக நீ கரெக்டான்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் நாம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வரணும். எப்போ கொள்ளுதல் நடக்குதோ, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5க்கும் இடையில டயலாக், பேசுவோம். ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். நீங்க என்ன பார்க்காம நீங்க என்ன அங்கே குறை சொல்றீங்க, நான் உங்களை பார்க்காம உங்களை இங்கே குறை சொல்லிட்டு இருக்கேன். ரைட். நாம ரெண்டு பேரும் பேசுவோம். பேசி ஏன் இந்த விஷயத்தை நீங்க இப்படி பேசுறீங்க, இந்த விஷயத்தை நான் ஏன் இப்படி பேசுறேன், பேசுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? வரலாம். பகைமையை மறப்போம், அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம என்ன வரலாம். ஏன்னா முக்கியமான வசனம் இதுதான், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஸோ அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரேயர் மூலமாக ஜீசஸ் சொல்றாரு, இந்த வசனம் இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டு வருகின்ற பின் சந்ததியாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இன்னைக்கு நாம தான் அந்த பின் சந்ததி. ஆனால் நம்ம ஒன்றா இல்லை. நமக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பிரிவுகள் எல்லாத்தையும் தாண்டி எப்படி நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்ற சேலஞ்ச் வந்து இந்த ப்ரேயர் நமக்கு கொடுக்குது. இந்த ப்ரேயர்
முடிஞ்சு போன ப்ரேயரோடு இல்லை, வெரி ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரேயர், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு ஜெபம். அதனால் இந்த ஜெபத்தை நம்ம சிந்திப்போம். நாம் எப்படி இன்னொருத்தரை, சபை கூட விட்டுருங்க, இன்னொருத்தர் அவர் நான் சொல்கிறத அவர் ஏற்றுக்கல, ஆனால் அவரும் திருச்சபைக்குள்ளே தான் இருக்கார், ரைட். இப்போ நான் அவருடைய கருத்துக்களையும் நான் எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ அதுக்கு ஒரு பெரிய மனப்போக்கம் வேணும். இந்த அன்பில் நம்ம வளர்ந்தோம்னா சபைகளுக்குள்ளே என்ன இருக்க போகிறதில்ல, சண்டை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, ரைட். உங்கள் கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், என் கருத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மதிப்பு கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை மதிப்போம். நம்ம ஒன்றா இருந்தால் நம்ம கூட ஜீசஸ் இருக்காரு, ஜீசஸ்க்கு இருந்தால் பிதாவான நம்ம கூட வராரு. நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் we are fulfilling the will of God. ஏன்னா ஒன்றா இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதுனால இது யாருக்கு எளிதானதாக மாறுதுன்னா உலகத்துக்கு எளிதானதாக மாறுகிறது. ஸோ ஜீசஸுடைய ஒரு ப்ரேயரோடு நம்ம இன்றைக்கி முடிக்கிறோம் கிளாஸை. நெக்ஸ்ட் வீக் we are going to see the trial, passion and crucifixion. முடிக்க போகிறோம் நம்ம கிளாஸ். இன்னும் ஒரு 2 கிளாஸில் ஜான் வில் பி ஓவர். அடுத்த புக்கு நம்ம என்னன்னு டிசைட் பண்ணி நம்ம ஜூலைலேருந்து we will have a new book. நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உமது ஜெபத்தை நாங்கள் தியானித்தோம். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. நாங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் இந்த உலகத்தை சாராதவர்களாக இருப்பதனாலே இந்த உலகம் எங்களை வெறுக்கிறது. ஆனால் நாங்கள் ஆண்டவரே அதை குறித்து கவலைப்படாமல் நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கவும், ஒன்றாக இருப்பதனாலே ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சிகளாய் வாழவும், ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு நீர் யார் என்பதை அறிவிக்கவும், உம்முடைய மகிமையை இந்த உலகத்திலே நாங்கள் பறைசாற்றவும் எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். ஆர்வத்தோடு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. எல்லாரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும், வழி நடத்தும். ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் நீர் எப்படி வெற்றி பெற்றீரோ அதுபோல் நாங்களும் வெற்றி பெற எங்களுக்கு பலனையும் கிருபையும் வழி நடத்தலையும் தைரியத்தையும் தாரும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.